முதல் வணக்கம் நேயர்களுக்கு தமிழ் வணக்கங்க. இது தினம் ஒரு சொல் நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லை உங்களுக்கு நாங்க சொல்லித்தர பண்ற முயற்சி. இந்த காலத்துல நிறைய ஜேர்னலிஸ்ட் நண்பர்கள் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு வாழ்த்து செய்தி அனுப்புனாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல நன்றி. ஆனா நாட்டுல முன்னெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பார். ஆனா இப்ப ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டாங்க. யார் கையிலலாம் செல்பேசி இருக்கோ அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட். நடந்ததை நடக்கும்போது எடுத்து போடலாம். நடந்ததை குறித்து இவர்கள் பேசி பதிவு பண்ணலாம். இனி நடக்க போவதை குறித்தும் அவர்களே பேசலாம், எழுதலாம், பதிவிடலாம். அதை நீங்கள் வாங்கி பார்த்து கண்டு கேட்டு அப்படியே அதை பத்தி நீங்க உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆனா ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சிருவோம் வாங்க. ஜேர்னலிஸ்ட் என்ற வார்த்தையை முதல்ல எழுதிக்கலாம். ஜேர்னலிஸ்ட். மகாத்மா காந்தியே ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். முதல்ல இந்த ஜேர்னலிஸ்ட் வார்த்தை இப்படி பிரிக்கலாம். ஜேர்னல், அதில் இயங்குவதால் அவர் ஜேர்னலிஸ்ட். இப்போ டென்டிஸ்ட் எப்படி சொல்லுவோம்? அது ஒரு டென்டல். அதில் இயங்குவதால் அவர் அந்த நிபுணர் டென்டிஸ்ட். அதே மாதிரி ஜேர்னல் அப்படிங்கிறத தமிழ் என்ன சொல்லலாம்? சும்மா சொல்லுங்க. ஜேர்னல் என்ன? பத்திரிகையா? சரி, பத்திரிகையை சொல்றோம். படிப்பது மட்டுமா பத்திரிகை? திருமணத்துக்கு கொடுக்கறதையும் பத்திரிகைன்னு சொல்றீங்க. ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அதுக்கு கொடுக்கறதும் பத்திரிகைன்றீங்களே. சரிப்பா, நீதிமன்றத்துல இருந்து ஒரு வழக்குக்கு நம்மளை நேரில் வர சொல்லி ஒரு செய்தியை அனுப்புறாங்க. அதுவுமே கோர்ட்ல இருந்து நம்ம நோட்டீஸ் வந்துருச்சுன்னு சொல்றோமே. அப்ப இந்த ஜேர்னலை எப்படி சொல்றது? பல கல்லூரிகள்ல முதுநிலை மாணவர்கள் சில ஜேர்னல்ல எழுதுவாங்க. அப்ப இந்த ஜேர்னலுக்கு வெறும் பத்திரிகைனோ நோட்டீஸ்னோ அல்லது வேற வார்த்தைகளோ சொல்றதை விட மிகச் சரியான வார்த்தை என்னன்னா இதழ்னு சொல்லாங்க. இதழ். இந்த இதழ் இது தினந்தோறும் வந்தால் நாளிதழ், வாரந்தோறும் வந்தால் வார இதழ். ஏன்பா தீபாவளிக்கு மட்டும் தான்ப்பா கொடுக்குறாங்க. அப்ப இது சிறப்பு இதழ். அப்ப இந்த இதழில் இயங்கக்கூடிய அவரை என்னன்னு நம்ம சொல்றது? இப்படிதான் ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட்டம் இருந்துதான். புது பசங்க அவங்க முதலாளி என்ன சொன்னாரப்பா, இன்னைக்கு சுதந்திர தினம், போய் எல்லாரும் போய் 4 இடத்துல போயிட்டு செய்தியை கொண்டு சேருங்க அப்படின்னாராம். சரி, 4 பேர் 4 இடத்துக்கு போனாங்களாம். ஒருத்தர் தலைமைச் செயலகம் போனாராம், ஒருத்தர் மருத்துவமனை போனாராம், ஒருத்தர் ஆட்சியர் அலுவலகம் போனாராம், ஒருத்தர் துறைமுகம் போனாராம். ஒவ்வொருத்தரும் போனவங்களாம் திரும்பி இவர் கொடியேற்றினார், இவங்க முட்டாய் கொடுத்தாங்க, இவங்க பரிசு கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்களாம். துறைமுகம் போனவர் அப்படியே வந்துட்டாராம். எனக்கு ஒரு செய்தியும் இல்லைங்க. ஏன்பா செய்தி இல்லைன்னு சொல்லி. ஆமாங்க, குடியரசு தினம் கொடியேற்றுவாங்கன்னு பார்த்தா அங்கே யாரும் கொடியே ஏற்றல, எதுவும் நடக்கல. ஏன் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, அது 200 கோடி கப்பல், அதில் ஓட்ட விழுந்து உள்ளே இருந்த 2000 கோடி மதிப்பிலான அந்த சரக்கெல்லாம் மூழ்கி போச்சான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை பதறிட்டாங்களா? டே, இதுதான்டா தலைப்பு செய்தி, இதை போய் கோட்டை விட்டி. அப்போ ஜேர்னலிஸ்ட் என்பவர் யார்னா எது செய்தி என்பதை அறிந்து கொள்பவர் தான் ஜேர்னலிஸ்ட். அவருக்கு கண் தூக்கம் கொள்ளாது, உறக்கம் இல்லாது, எதற்கும் பயமில்லாது, துணிவோடு துணிச்சலோடு எல்லா செய்திகளையும் எல்லோருக்கும் தங்கள் இதழின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர் தான் இதழ். அதில் இயங்கக்கூடிய இயல். அவர் இதழ் இயலாளர். இதழ் கூட்டல் இயலாளர். அத இப்படி எழுதணும். இதழியலாளர். ஜேர்னலிஸ்ட்னா இதழியலாளருங்க. எல்லா விஷயத்தையும் வெறுமனே பார்க்காம படித்து பாருங்கள். உங்களினுடைய அறிவு வளரும், உங்களினுடைய ஆற்றல் வளரும், உங்களின் ஆளுமையே வளரும். ஜேர்னலிஸ்ட்னா இதழியலாளர், இதழியலாளர்னா ஜேர்னலிஸ்ட். இனிமே யாராவது ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு நல்ல இதழியலாளர், அவர் மக்கள் மத்தியில் பிரபலம் வாய்ந்த இதழியலாளர் அப்படின்னு சொல்லி பாருங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம். தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.